96% எடுத்து உள்ள 48 அரியரோட அந்த ஃபெயிலியர் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ வந்து பண்ண உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ராகன் மூவியில் வந்து பண்ணாக்க இந்த காலேஜ் சீன் வந்து பண்ணாக்க ஒரு இல்லையா, ஸோ அதுதான் ஜஸ்ட்டு அதில் வந்து பண்ணாக்க உங்களுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோ வச்சு எப்படி நம்ம எடிட் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி நம்ம குயிக்காக ஷார்ட் அண்ட் ஷூட்டாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ கூடவே வந்து பண்ணாக்க அப்ரிஷியேட்டு கீழே வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்து பண்ணாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த டெம்ப்ளேட் வந்து பண்ணாக்க நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதையும் நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு மீட்டை நீங்கள் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிக்குக்கு நேராக லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்து விட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ இந்த பிக்குக்கு ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அட்ஜஸ்டன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கீழே மூவ் பண்ணாக்க சைடில் டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சாம்சங்கை கிளிக் போயிட்டு ஜஸ்ட் மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் போயிட்டு -90 நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்களா? அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக அந்த பிக் ஆடே இருக்கும். ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வரும்போது வந்து பண்ணாக்க லைட்டாக ஒரு ப்ரெல் எஃபெக்ட்டில் தான் வந்து பண்ணாக்க வரும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ ஆட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்க இதில் ஸ்கெட்ச் டு கம்ப்ரெஷன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ அந்த லேயருக்கு நேர் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல நீல் ஒன்று ஒரு லேயர் இருக்கா அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஜஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க கரெக்டாக 10.23 செகண்ட் புக் மார்க் கொடுத்துருவோம். அந்த புக் மார்க் வரைக்கும் ஜஸ்ட் இந்த லேயர் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் கீழே அதர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே வந்து பண்ணாக்க காப்பி பேக்கர்னு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்க்கிங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு ப்ரெல் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து பண்ணால் கிளாஸ் ஷிம்பிள் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சாண்டஸை நீங்கள் கிளிக் பண்ணினாக்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க ப்ரெல் ஆயிடுச்சா, சாரி ப்ரெல் ஆயிடுச்சா, என்னடா இதை. ஓகே, ஸோ ஜஸ்ட் அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் வேல்யூ வந்து படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருந்தாலும் போதும் அதனால ஒரு 0.2 வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து பண்ண ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பண்ணாக்க லைட்டாக வந்து பண்ணாக்க மாறியும். ஸோ அது எப்படி இப்போ ஃபிக்ஸ் பண்ண நம்ம பார்க்கலாமா? அதுக்கு இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ரெல்லே நீங்கள் கிளிக் போயிட்டு பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 9.02 செகண்ட் கிட்ட மார்க் இருக்கும் அந்த மார்க் கிட்ட வந்துங்க. இப்போ சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு கண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம் ஜஸ்ட் வேல்யூ வந்து பண்ணாக்கா அப்படியே 0 வச்சு இட்டுக்குங்க. ஓகே, இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இங்கேருந்து அப்படியே ப்ரெல் ஆகி கரெக்டாக இங்கே வந்து பார்த்தினாக்கா லைட்டாக அப்படியே மறியும். நெக்ஸ்ட் அப்படியே டெஸ்ட்டு ஷோ ஆகும். ஓகே, இப்போ அந்த டெஸ்ட்டை கிளிக் போய் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் யாருக்காக நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இடத்துல நீங்கள் மென்ஷன் போயிட்டு மேல் நீங்கள் டிக்கெட் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துங்க. ஓகே, அவ்வளோதான், வீடியோவே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு அந்த டெப்ளேட்டை மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஜஸ்ட் வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு லேயர் இருக்கா ரெக்டாங்குலர்னு ஜஸ்ட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்காமல் செக் பண்ணலாம். கொஞ்சம் இஷ்டம் தான் இருக்குது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு -90 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி இதை அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து பண்ணாக்க லைட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வர அளவுக்கு அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே,
அவ்வளோதான். இப்போ அப்படியே இங்கே பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஷோ இல்லைனாக்கா சைடில் சர்ச் ஐக்கன் இருக்கும். அது கிளிக் போயிட்டு குரோமாக்கின்னு கொடுத்தா போதும், ஜஸ்ட் அது ஷோ ஆயிரும். நான் இப்போ டேட்டா கிளிக் போயிட்டு சானஸ்ங்க நான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கீ கலருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீ கலருக்கு க்ரீன் கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இடத்துல ப்ளஸ் இந்த இடத்துல வந்து பென்சில் ஐக்கன் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல சர்க்கிள் மாதிரி இருக்கா ஜஸ்ட் அந்த சர்க்கிளில் வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ப்ளஸ் மாதிரி பாருங்க இந்த இடத்துல அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த கலர் வந்து பண்ணாக்க கீழே ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், கரெக்டாக அந்த க்ரீன் கலர் வந்து பண்ண ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ கீழே த்ரெஷ்ஹோல்டு இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலர் நல்லா போகிற அளவுக்கு வந்து பண்ணாக்க இன்க்ரீஸ் பண்ணிங்க. உங்களுக்கே பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ லைட்டாக மூவ் பண்ணி அது எந்த அளவுக்கு மரியாதைன்னு பாருங்கள். ஸோ நான் மூவ் பண்ணி பார்க்குறேன் எந்த அளவுக்கு மரியாதைன்றது. ஓகே, கரெக்டாக வந்து பண்ணக்கு ஒரு 0.2000 ஒரு 700 600க்கு இந்த மாதிரி கெட்ட வந்து பண்ண வச்சுங்க. ஸோ அது வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ பார்த்தீங்களா, நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட்டு எஸ்ஓ பட்டனை கிளிக் பண்ணி இங்கே டேட்டா வந்து பண்ணக்கு எஸ்ஓ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக்கை தெரிவிட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.